ஒரு குறி சொல்றோன்னு சொன்னோன்னு நம்புறோமே. ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்து சொல்லுவான், உன் தாலிக்கு தோஷம் வருது. அப்படியா? அப்போ என்ன செய்யலாம்? அப்போ தாலி தோஷம் தீக்கணும்னா அதை சரிப்படுத்தினா கொஞ்சம் பணம் ஆகும். எவ்வளவு சாமி ஆகும்? அவன் ஒரு அமௌண்ட்டு சொல்லுவான். எல்லாம் சொல்லிட்டு அது வைக்கணும், இது வைக்கணும், அதை பார்க்கணும், அந்த பூ வேணும், இந்த பூ வேணும், அது வேணும், எல்லாம் எங்கெல்லாம் எதெல்லாம் கிடைக்காது அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லுவான். அப்போ நம்ம சொல்லிடுவோம், நீயே வாங்கிக்கப்பன்னு சொல்லுவோம். அப்புறம் சொல்லிட்டு சொல்லுவான், நீங்களும் வரணும், நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டில் போய் அதை செய்யணும். போவீங்களா சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு? அப்போ நாங்கள் வராமல் இருக்கணும், என்ன செய்யணும்? வராமல் தீர்க்க முடியுமா? அப்போ இன்னும் 10,000 கூட ஆகணும் இல்லைவானே. ஏன்னா சுடுகாட்டுக்கு போகிறதில்ல, உங்களை கொண்டு போகிறதே இல்லை, அவன் போகிறதே இல்லை. நைட்டு 12 மணிக்கு சுடுகாடுன்னா நீங்கள் பயந்து போக மாட்டீங்க. அடித்து மாற்றிடும் அவர் 26,000-50,000 ரூபா. இங்கே தாலி தோஷம் நீங்கன்னு நினச்சிட்டு இருந்தா அவன் மனைவிக்கு அவன் அந்த காசு கொடுத்து தாலி செய்திருப்பான். இதெல்லாம் உண்மையான கதைகளா? உண்மையான சம்பவங்களா? ஏன் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவராய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏன் நம்பக்கூடாது? ஏன் அவருடைய வார்த்தையை நம்பக்கூடாது? ஏன் அவருடைய வசனத்தை நம்பக்கூடாது? ஏன் அவருடைய தீர்க்க தரிசனத்தை நம்பக்கூடாது? ஏன் அவருடைய தரிசனத்தை நம்பக்கூடாது? அவர் பேசின வார்த்தையை நம்பக்கூடாது? பைபிளை எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். எனக்கு அவர் பரிகாரியாக இருப்பார், என்னை அவர் மீட்டு எடுப்பார், எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு அவர் குழந்தை பாக்கியத்தை தருவார். அன்னாளுடைய கற்பத்தை அடைச்சி வச்சிருந்தவர் திறந்து குழந்தையை கொடுத்தார. சாராளுடைய கற்பத்தை திறந்து ஈசாக்கு கொடுத்தார், எனக்கு செய்வார். ஏன் விசுவாசிக்க கூடாது? அதுக்கு தனி தீர்க்க தரிசனம் வேணுமா? குழந்தை இல்லையா விசுவாசிக்கணும், வேலை இல்லையா விசுவாசிக்கணும், கடன் இருக்கா அடையணும் விசுவாசிக்கணும். என்ன இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், பைபிள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, அந்த பைபிளை வாசிங்க, அதை நம்புங்க. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார்னு விசுவாசிங்க, கண்டிப்பாக நடக்கும். சும்மா சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு ஏதோ பாடுறாங்க, பிரசவம் பண்ணுறாங்க, நீங்கள் வர்றீங்க, கூட்டத்தோட கூட்டம் வர்றீங்க, உட்கார்றீங்க, தூங்குறீங்க, போகிறீங்க, ஒன்றுமே இல்லை. என்னப்பா ஆச்சு? சர்ச்சுக்கு போய் நானும் போய் தான் பார்க்குறேன், 6 மாதமாக போயிட்டுருக்கேன், 1 வருஷமாக போயிட்டுருக்கேன், ஒன்றும் நடக்கலையே. ஏன் நமக்குள்ளே விசுவாசம் வரலையே? பைபிளை சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவான். இயேசு ஆண்டவர், இயேசு நமக்காக பூமியிலே பிறந்தார், நமக்காக சிலுவையிலே மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், நமக்காக பரலோகத்துக்கு சென்றார், நமக்காக இந்த பூமியிலே மறுபடியும் வருவார் என்று விசுவாசம் இல்லாத ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. இயேசு பிறந்ததும் விசுவாசம் இல்லை, இயேசு மரித்ததும் விசுவாசம் இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்ததும் விசுவாசம் இல்லை, இயேசு பரலோகத்தை ஏறி சென்றதும் விசுவாசம் இல்லை, இயேசு மறுபடியும் வருவதும் விசுவாசம் இல்லை, பரலோக நரகம் உண்டுன ஒரு விசுவாசமும் கிடையாது. அப்ப எப்படி அற்புதம் நடக்கும்? எப்படி நமக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவர்? அப்ப என்ன அழகா இருக்கு, நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் ஜீவனோட தேசத்தில் நடப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், உங்க விசுவாசம் போதும். நம்ம விசுவாசத்தை நிச்சயமா மகிமை பார்க்க முடியும்.